ஹலோ விவர்ஸ், இந்த ஆண்டினுடைய முதல் சந்திர கிரகணமானது மார்ச் 14ஆம் தேதி அன்று நிகழ இருக்கிறது. ஸோ இதனுடைய தாக்கங்கள் பார்த்திங்கன்னா உலகிற்கு எந்த மாதிரியான ஒரு விளைவுகளை ஏற்படுத்த போகிறது. இந்த சந்திர கிரகணத்தின் போது தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து கிரக மாற்றத்தினுடைய பயிற்சிகளும் பார்த்திங்கன்னா ஏற்படுதுங்க. ஸோ அதனுடைய தாக்கங்களும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே காணப்படும். அந்த வகையில் இன்னைக்கு பார்க்கக்கூடியது கன்னிராசி நேயர்களுக்கான பலன்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இந்த சந்திர கிரகணத்தினுடைய தாக்கங்களும் அதேபோல் இந்த ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த கிரக மாற்றத்தினுடைய பயிற்சிகளினுடைய தாக்கங்களானது பார்த்திங்கன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு சாதகமான ஒரு அமைப்புகளை ஏற்படுத்தக்கூடியதாக காணப்படுமா, இல்லை வேறு ஏதாவது பார்த்திங்கன்னா பிரச்சனைகளை உருவாக்கக்கூடியதாக இருக்க போகிறதா? இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு கடந்த சில காலங்களாக ஏற்பட்ட அந்த ஒரு பிரச்சனைகளானது பார்த்திங்கன்னா மீண்டும் பார்த்திங்கன்னா தொடரப்போகின்றதா? இது போன்ற எல்லா விஷயத்தையும் தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை கன்னிராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானே பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். பொதுவாகவே சந்திர கிரகணம் அப்படின்னு சொன்னாவே பார்த்திங்கன்னா நம்மளிடையே பார்த்திங்கன்னா நிறைய விதமான ஒரு பயத்தை பார்த்திங்கன்னா ஏற்படுத்துங்க. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சந்திர கிரகணத்தின் போது மோசமான விளைவுகளும் பார்த்திங்கன்னா ஏற்படுத்தக்கூடியதாகவும் பார்த்திங்கன்னா அமையும். அதே போல் பார்த்திங்கன்னா அதுவே அந்த ஒரு சந்திர கிரகணங்கள் சாதகமாகவும் இருக்குங்க. ஸோ அதனால் மனிதர்களுடைய வாழ்க்கையில் நிறைய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சந்திர கிரகணமாக அமைஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விதமான ஒரு பயங்கள் நமக்கு இருக்குங்க. இந்த சந்திர கிரகணமானது வானில் நிகழக்கூடிய ஒரு இயற்கையான ஒரு நிகழ்வாக இருந்தாலுமே கூட ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது இதற்கு ரொம்ப முக்கியத்துவமானது பார்த்திங்கன்னா கொடுக்கப்படுது. ஸோ இதனுடைய தாக்கங்கள் பார்த்திங்கன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது குறித்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். 2025ஆம் ஆண்டினுடைய முதல் சந்திர கிரகணம் மார்ச் 14ஆம் தேதி என்று கன்னிராசியில் பார்த்திங்கன்னா ஏற்படுதுங்க. இந்திய நேரப்படி 14ஆம் தேதி காலை 9:27 மணிக்கு தொடங்கி பிற்பகல் பார்த்திங்கன்னா 3:57 வரை பார்த்திங்கன்னா நடக்க இருக்கு. இந்த சந்திர கிரகணம் கன்னிராசியில் சூரியனை நட்சத்திர நாயகனாக கொண்ட உத்திரம் நட்சத்திரத்தில் நடக்க உள்ளதுனால இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது குறித்து சொல்லப்படுது. கிரகணங்கள் தோன்றக்கூடிய அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையை மூடி வைக்க வேண்டும். இறை நாமத்தை பார்த்திங்கன்னா உச்சரிப்பது, மந்திரத்தை ஜபிப்பதும் நல்ல ஒரு பலனையே கொடுக்குங்க. அதேபோல் ஹோலி என்று கன்னிராசியில் சந்திர கிரகணங்களானது ஏற்படுவது இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா பலவிதமான துன்பத்தை ஏற்படுத்தக்கூடியதாக பார்த்திங்கன்னா ஜோதிட ரீதியாக சொல்லப்படுது. கன்னிராசி அன்பர்களே, இந்த ஆண்டினுடைய முதல் சந்திர கிரகணம் உங்களுடைய ராசியில் பார்த்திங்கன்னா நடக்க இருக்கு. இதனால் கன்னிராசினர் கூடுதல் கவனத்தோடு இருப்பது அவசியம். சில பாதகமான சூழல்கள் இருக்கும். எந்த வகையில் பார்த்திங்கன்னா ஆபத்தான செயலில் ஈடுபட வேண்டாம். உங்களுடைய வேலைகளை முடிப்பதில் பார்த்திங்கன்னா சரியான திட்டமிடலானது அவசியங்க. இல்லையெனில் தேவையற்ற அலைச்சலும் நேர விரயங்களும் ஏற்படும். சூழ்நிலைகளானது உங்களுக்கு சாதகமற்றதாகவும் இருக்கும். மேலுமே இந்த காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் புதன் சப்தமஸ்தானத்தில் நீச்சம் பெற்றும் வக்ரம் பெற்றும் சஞ்சரிக்கிறார். மேலும் ஜென்ம ராசியில் கேது இருக்கிறார். எனவே எதிர்மறை சிந்தனைகளானது பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க. எல்லாவற்றிலுமே தடைகளும் தாமதங்களும் உங்களுக்கு ஏற்படும். பொருளாதாரத்தில் பற்றாக்குறையும் புதிய முயற்சிகளில் போராட்டங்களும் ஏற்படலாம். கடுமையாக முயற்சித்தாலுமே சில காரியங்கள் கடைசி நேரத்தில் பார்த்திங்கன்னா கை நழுவி செல்லும். இதையுமே திட்டமிட்டு செய்ய இயலவில்லையே, திடீரென மாற்றங்கள் வருகின்றதே என்று கவலைப்படுவீர்கள். இந்த காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் மீனராசியில் புதன் நீச்சம் பெற்றும் வக்ரம் பெற்றும் சஞ்சரிப்பதனால உங்களுடைய ராசிக்கும் தொழில் ஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் புதன் அவர்களுடைய வலிமையை இழப்பதனால தொழில் வளர்ச்சியில் பார்த்திங்கன்னா இப்பொழுது இடையூறுகளானது ஏற்படும். எதிரிகளினுடைய பலங்களானது பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க. உத்தியோகத்தில் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இப்பொழுது பணி நீக்கங்கள் செய்யப்படக்கூடிய அளவிற்கு பிரச்சனைகளானது உருவாகலாம். மேலதிகாரிகள் உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரத்தை வழங்க மாட்டார்கள். உடல்நிலையிலுமே சிறு சிறு தொல்லைகளானது கொண்டே இருக்கும். உற்சாகங்களும் உங்களுக்கு குறையும். நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு செய்ய முடியாது. அதே போல் தற்போது பார்த்திங்கன்னா புதன் வக்ர இயக்கத்தில் கும்பராசிக்கு வருகின்ற
இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இனிய காலமாக வந்து அமையும் அப்படின்னு சொல்லலாம். தடைப்பட்ட காரியங்களானது தானாகவே வந்து நடைபெறும். கடை திறப்பு விழா, அதேபோல் கட்டிட திறப்பு விழா போன்றவற்றில் கவனத்தை செலுத்துவீர்கள். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்களுக்கு வேண்டிய சலுகைகளை வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பார்கள். ஒரு சிலருக்கு ஊதிய உயர்வுடன் கூடிய இடமாற்றங்களானது ஏற்படலாங்க. ஆகார கட்டுப்பாட்டின் மூலமாகவே ஆரோக்கியங்களானது சீராக, வாங்கிய கடனை கொடுத்து மகிழ வாய்ப்புகளும் உருவாகுங்க. புதிய உத்தியோகத்திற்கு முயற்சித்தவர்களுக்கு அது கை கொடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். மீனத்தில் உள்ள சுக்கிரன் இந்த காலகட்டங்கள் முழுவதுமே வக்ரம் பெற்று சஞ்சரிக்கின்றார். அதனால அசுர குருவான சுக்கிரன் வக்ரம் பெறுவது ஒரு வழிக்கு நன்மை அப்படின்னு சொல்லலாங்க. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு தனாதிபதியாகவும் பாக்கியாதிபதியாகவும் வந்து பார்த்தீங்கன்னா விளங்கக்கூடியவர் சுக்கிரன். அவர் வக்ரம் பெறுவதனால தனவரவில் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தடைகளை ஏற்படுத்தி கொடுப்பார். அதேபோல் பிறருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகையில் பிரச்சனைகளும் வந்து ஏற்படலாம். ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையானது உருவாகும். பணப்பற்றாக்குறையினுடைய காரணமாக விலை உயர்ந்த பொருட்களை விற்க நேரிடும். வீடு மாற்றங்கள், இடமாற்றங்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலைகளானது உங்களுக்கு அமையும். மேலுமே உங்களுக்கு நல்ல காரியங்கள் பல வழிகளையுமே வந்து பார்த்தீங்கன்னா நடைபெறுங்க. குறிப்பாக இடம் பூமியால் ஏற்பட்ட பிரச்சனைகளும் அகலும். இல்லத்தில் ஒற்றுமையானது நிலவும். பஞ்சாயத்துக்கள் சாதகமாக இருக்குங்க. உடன்பிறப்புகள் உங்களுடைய குணமறைந்து நடந்து கொள்வார்கள். தொழில் மற்றும் வியாபாரத்தில் கணிசமான தொகைகள் கைகளில் புரளும் அப்படின்னே வந்து சொல்லலாம். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய திருப்பங்களானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுங்க. தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு கேட்ட இடத்தில் தொகைகளானது இப்பொழுது கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளினுடைய ஆதரவானது உண்டுங்க. கலைஞர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் வீடு தேடி வரும். மாணவ மாணவிகளுக்கு தேர்வுகளில் நல்ல ஒரு மதிப்பெண்களானது இப்பொழுது கிடைக்கும். மேலுமே குடும்பத்தில் அரங்கேற்றக்கூடிய சுப நிகழ்ச்சிகளால் சந்தோஷத்தையும் நீங்கள் அடைவீர்கள். உங்களுடைய பேச்சில் அவ்வப்போது ஆணவம் தலை தூக்க நேரலாம். கவனத்துடன் வந்து பார்த்தீங்கன்னா அதை தவிர்த்து கொள்ளணும். உங்களுடைய பேச்சாற்றலானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கிங்க. தன்னம்பிக்கையானது உங்களுக்கு உயரும். உங்களுடைய எண்ணங்களை அடுத்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல முறையில் புரிந்து கொள்வார்கள். புதிய பொறுப்புகள் தாமாகவே வந்து பார்த்தீங்கன்னா தேடி வரும். தொழில் செய்பவர்கள் பொறுமையுடன் செயல்பட்டு வாடிக்கையாளர்களினுடைய தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். வருமானங்கள் சிறப்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா தொடருங்க. அதே சமயம் கூட்டாளிகளிடம் வந்து பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் ஏற்படாமல் பார்த்து கொள்ளணும். புதிய முதலீடுகளில் நன்றாக சிந்தித்த பிறகே ஈடுபடவும். உத்தியோகஸ்தர்களுக்கு மேலதிகாரிகளினுடைய ஆதரவானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பும் நல்ல முறையில் இருக்கும். இதனால் மனதில் புத்துணர்ச்சிகளானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. உங்களுடைய தோற்றத்தில் பொலிவுகளானது உண்டாகும். சிலர் வந்து பார்த்தீங்கன்னா நெடு நாட்களாக எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வை பெறுவார்கள். அரசியல்வாதிகளினுடைய பெயரும் புகழும் வளரும் அப்படின்னே வந்து சொல்லலாம். புதிய பதவிகள் உங்களை தேடி வரும். பயணங்களால் நன்மைகளும் உண்டாகுங்க. உங்களுடைய கடமைகளை சுறுசுறுப்புடன் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது செய்வீர்கள். தொண்டர்களினுடைய ஆதரவுடன் பதவிகளை தக்க வைத்துக் கொள்வீர்கள். ஆயினுமே எவரையும் பகைத்து கொள்ளாமல் உங்களுடைய வேலைகளில் மட்டுமே கவனமாக இருக்க வேண்டும். கலைத்துறையினருக்கு புகழும் பாராட்டும் கிடைப்பதில் சற்று தாமதங்களானது ஏற்படுங்க. சக கலைஞர்களிடம் உங்களுடைய ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா தக்கப்படி பயன்படுத்தி பொறுப்புடன் நடந்து கொள்வீர். பெண்மணிகளுக்கு குடும்பத்தில் சந்தோஷங்களானது அதிகரிக்கும். உற்றார் உறவினர்கள் உங்களை அணுகி அதனுடைய பயனையும் பெறுவார்கள். சேமிப்பில் நல்ல ஒரு கவனத்தை செலுத்துவீர்கள். ஆலயங்களுக்கு சென்று ஆன்மீக பலத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது பெறுவீர்கள். மாணவ மாணவிகளுக்கு நினைவாற்றலானது பெருகும். இதனால் தேர்வில் நல்ல ஒரு மதிப்பெண்களை நீங்கள் பெறலாம். உபரி நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மனதிற்கு பிடித்த கேளிக்கைகளிலும் விளையாட்டுகளிலும் ஈடுபட்டு மகிழ்ச்சி கடலில் திளைப்பீர். மேலுமே இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பொருளாதாரத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவுகள் ஏற்பட்டாலுமே அதற்கு இணையான செலவுகளும் உங்களுக்கு ஏற்படும். உடல் நலத்தில் ஏதாவது ஒரு உபாதைகள் மாறி மாறி வந்து கொண்டே இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளானது நீங்கி ஒற்றுமையானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும். இருப்பினுமே மற்ற குடும்ப உறுப்பினர்களிடம் பிரச்சனைகள் ஏற்படாமல் பார்த்து கொள்வது நன்மையை ஏற்படுத்தும். வேலையை பொறுத்தவரை வேலை சுமைகளானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகவே வந்து இருக்கும். உயர் அதிகாரிகள் சொல்லும் வேலையை விரைவாக செய்து முடிப்பதன் மூலமாக அவர்களினுடைய நன்மதிப்பையும் பெறுவதற்குரிய வாய்ப்புகளானது உள்ளது. அதேபோல் தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு லாபங்களானது கிடைக்காது என்றாலுமே நஷ்டங்கள் ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். கூடுதல் கவனத்தை செலுத்துவதன் மூலமாக நஷ்டத்தை தவிர்க்க முடியுங்க. மேலும் பரிகாரமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நரசிம்மரை வழிபட வேண்டும்.
இந்த மாதிரி தொடர்ந்து செய்து கொள்ளும்போது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றங்களானது இருக்குங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.